ஹாய், நான் வந்து நான் எந்த பேச போறேன். அந்த அண்ணன் வந்து எல்லாருமே மதியம் தான் கூப்பிடுவாங்க. நாங்க எப்ப மிங்கிள் ஆனோம்னா நைட் ஸ்டே எப்பதான் மிங்கிள் ஆனோம். அந்த அண்ணன் வந்து எல்லாரையும் கேர் பண்ணி பார்த்துக்கணும். அது எக்ஸாம் பயத்துல வந்துட்டு மனுஷார் முடி வெட்ட சொன்னதுக்கு வந்துட்டு அந்த அண்ணன் கேட்காம அதுவாகவே ஜிம்மரை வச்சு வெட்டி கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ்னா வெட்டி நடுவில் அப்படியே ஃபுல்லா எடுத்துருச்சு. அதோட மனுஷார் கூட்டு போய் ஃபுல்லா அப்படியே மொட்டை போட்டு வந்துட்டாங்க. கூட்டு வரையில அதை பார்க்க எப்படி இருந்துச்சுன்னா சிவாஜி படத்துல ரஜினி இதை பாஸ் வர மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நாங்க ஃபியூச்சர்லயும் அதே மாதிரி அந்த அண்ணன் பார்க்கணும். அந்த அண்ணன் ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம இப்ப யார பத்தி பேச போறோம்னா, ரொம்ப அமைதியான பொண்ணு, பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப பவ்யமான பொண்ணு. பேர் வந்து பவதாரணி. அவங்க வந்து ரொம்ப அமைதியா இருப்பாங்க, இருக்கிற இடமே தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அவங்க ஃபுட் வேஸ்ட் பண்றதை நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஸோ ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அநியாயத்துக்கு நல்ல புள்ளியா இருக்கிறே பாப்பா. இப்படி இருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் ஏமாத்தி போடுவாங்க. நல்லா இரு பாப்பா. இப்ப நான் வந்து எங்க ஸ்கூலோட டிஜேயை பத்தி பேச போறேன். லெலின் அண்ணா. லெலின் அண்ணா, நீங்க டெய்லியும் அசம்பிளில போற பாட்டெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி வச்சு படிக்கிறத வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தர்ஷன் எப்பயும் அமைதியானா, எப்பயுமே பேசினா பேசிடுவாங்க, எல்லாரையும் கேர் பண்ணி பாத்துக்கிடுவாங்க, எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர். தீபாஷினி அக்கா வந்து ஒரு சாக்லேட் லவர். சாக்லேட் இருக்கிற இடம்ல தீபாஷினி அக்கா இருப்பாங்க. ஆனா நல்லா படிப்பாங்க. ஆல் தி பெஸ்ட் அக்கா. அப்போ இவங்க நல்லா படிப்பலி அக்கா. இவங்க மீட் பண்ணது அந்த ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட். முன்னாடி ஸ்போர்ட்ஸ் நல்லா பேசியிருக்கேன். ஆனால் பழக்கமானது வந்து நைட் ஷிஃப்ட்ல மட்டும்தான். அவங்க வந்து நீட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டா, நான் நீட்டுறேன். அவங்க டாக்டர் ஆகிட்டு கிரீன் பார்க்ல சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் அதே கிரீன் பார்க்கு. 2 பேருக்கு ஒரே சிங்கா இருக்கு. அதே மாதிரி அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. அவங்க வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் டு யுவர் ஃபியூச்சர். நம்ம இன்னைக்கு சுமிதா அக்கா இல்ல அண்ணனை பத்தி சொல்ல போறோம். சுமிதா அக்கா வந்து கேர்ள் கெட்டப்ல நான் இது வரைக்கும் சுமிதா அக்காவை பார்த்ததே இல்லை. இனிமே காலேஜ்க்கு போகும்போதாவது சுமிதா அக்கா நீங்க வந்து கேர்ள் கெட்டப்ல போங்க, அப்ப நல்லா இருக்கும். உங்க ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். நான் இப்ப லத்திகா அக்காவை பத்தி பேச போறேன். அக்கா, லத்திகா அக்கா, நீங்க நான் பாக்குற நேரம் ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. இனிமையாச்சும் படிக்கிற நேரத்துல படிங்க, தூங்குற நேரத்துல தூங்குங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.
ஒரு நிமிஷம். நான் வந்து நம்ம ஸ்கூல் எஸ்பிஐ பத்தி பேச போறேன். அதனால எக்ஸாம் ஹாலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா தூங்குறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஸ்கூல் எஸ்பிஐல இருந்து இதோட நிறைய பண்ணியிருக்காங்க எங்களுக்காண்டி. அந்த அளவுக்கு ரஷ்யாவில் போய் படிக்கணும்னு ஆசை. அதனால மசாஜ் நல்லா பண்ணி விடுவாங்க. அதனால டாக்டர் ஆகி ஃபியூச்சர்ல தம்பிக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ணா. பேப்பர் மாட்டிக்கிச்சு. ஹாய் காய்ஸ், இப்ப நான் பேச போறது இந்த கிளாஸ்லயே உள்ள ஒரு போல்டான லைனை பத்தி. இந்த சிங்கத்தோட வலி எப்பயுமே தனி வலி. எப்பயுமே இந்த சிங்கம் ஹானஸ்டி சைடு தான். தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னு. த லயன் கிங் உவைஸ். அண்ணன் ஸ்போர்ட்ஸ்லாம் எப்பயுமே சிங்கம். அதுக்கப்புறம் ஹெல்பிங்னா வந்துட்டு அண்ணங்க எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ணன் எப்பயுமே இந்த ஹெல்பிங் மைண்டோட இருந்தா உங்க போல்ட்னஸ் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். திஸ் இஸ் ஃப்ரம் யுவர் தங்கச்சி. சுபஸ்ரீக்கா கண்ணாடி போட்டுட்டு எங்ககிட்டே கதை ஓட்டுற சூப்பரான டாப்பர் அக்கா. நீ நடக்கும்போது மெதுவாக நடக்கிற, சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிட்ற, படிக்கும்போது மெதுவாக படிக்க மாட்டேங்கிற. ஏன் தீபாசினி அக்காவோட போட்டி போகிறேன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீ என்ன சொல்கிற, தீபாசினி என்னை விட நல்லா படிக்கும், எங்கள் காதில் போக சுற்றுற, இதை எங்களை நம்ப சொல்கிற. உண்மையா? இதே மாதிரி நான் உன்னை கடைசியில் பார்க்கும்போது நல்லா படிக்கணும், வேகமாக சாப்பிடணும். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்க்கா. பாய்க்கா, ஹாப்பி ஜர்னி. என் ஹார்ட் என்னது, எங்க அண்ணன் சான். எங்க அண்ணன் சான் தான் எனக்கு உயிர். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்னு சொல்லுங்க. என்ன சொல்லவா? ஏன் தெரியுமா? எங்க அண்ணன் ஒரு நாள் நான் விளையாண்டுட்டு இருக்கும்போது என்னை வந்து பொருளே தட்டுச்சு. அப்பதான் நான் முதல்ல அந்த அண்ணன் பார்த்தேன். அப்ப அந்த அண்ணன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்புறம் நானும் அந்த அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சோம். அப்ப நிறைய பேசும்போது அந்த அண்ணனுக்கு நிறைய ஆசை இருந்துச்சான். ஃபர்ஸ்ட் என்னமோ சைபர் ஆகணும்னு சொல்லுச்சு, அடுத்து ஏஐ படிக்கணும்னு சொல்லுச்சு. இப்ப கேட்டா அன்னோன் ஃபியூச்சர் இருந்தது. என்ன பண்ண போகுதுன்னு அதுக்கே தெரியலையா. ஆனா அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணன் ரொம்ப ஜாலியா பேசுவோம், ஜாலியா இருக்கும். விளையாடையில எந்த சீனியர் ஜூனியருங்கிற எந்த பிரிவினையும் பார்க்காம அது வாட்டி எங்களோட ஜாலியா பேசுவோம், எங்களோட தான் படுக்கும். நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டு ஃபுல்லா நல்லா விளையாடுவோம், படம் பார்ப்போம், நிறைய அட்ராசிட்டி பண்ணுவோம். இதனால அந்த அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னோன் ஃபியூச்சர்னு சொன்ன அண்ணனுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சான். பாய், லவ் யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தெரியுதா, நாங்க அண்ணன் கார்த்தியை பத்தி பேச போறேன். எங்க கார்த்தி வந்துட்டு ஒரு அடங்காப்பிராடி. மணி சார் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி முடிய வெட்டுறான், நான் போய் வான் பண்ணாரு. கேட்கலையே. கொழுப்பு அடங்கிச்சா, போய் ட்ரிம்மர் எடுத்து மண்டையை வலிச்சா பூரா மொட்டையா போச்சு. இப்ப பாவம் ட்ரிபிள் ஸ்கொயர், மொட்டை ஸ்கொயரு மொட்டை ட்ரிபிள் அலையிறாங்க, அலையெழுத்தா போச்சு. அப்புறம் எங்க அண்ணன் கார்த்தி எனக்கு எப்படி, நாங்க அண்ணன் கார்த்தியோட எப்படி பழக்கம்னா, 10th ஒரு தடவை பிடிஎல் தண்ணி குடிச்சு போனோம். 12th மணி இல்லை சார் மேக்ஸ் கிளாஸ் எடுத்திருந்தார். நிதிஷ் பாண்டியனும் கார்த்தியும் தண்ணி குடிக்கும் போது என்னை பார்த்து கூப்பிட்டு வண்டி ஓட்டியாரான்னு சொல்லிட்டு என்னை சும்மா ஏமாத்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படி இப்படி மிரட்டி என்னை பயமுறுத்தி விளையாண்டார், பிளாக்மெயில் பண்ணி. நானும் சரி சொல்ல மாட்டான்னு ஒரு தடவை நிறைய இழுத்து மணி சார் உங்களுக்கு மிரட்டி கூட்டிட்டு இருக்காரு. அப்படி வழக்கமானதே அண்ணன் கார்த்தி. சொல்றதுக்கு அவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப நன்றி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
இப்ப நான் யாரை பத்தி பேச போறேன்னா, அவங்க ஒரு ஸ்வீட்டான அக்கா. அவங்க பேர் வந்து ஸ்வேதா அக்கா. ஸ்வீட் எல்லாருக்கும் எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி எங்களுக்கும் ஸ்வேதா அக்காவை பிடிக்கும். அவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஹெல்ப் கேட்டாலும் பண்ணுவாங்க. ஸ்டடீஸ்ல இந்த மாதிரி நிறைய தடவை ஹெல்ப் பண்ண நான் பார்த்திருக்கேன். எனக்கும் நிறைய தடவை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணுவீங்கக்கா. ஹெல்ப் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. இப்ப நான் என்ன சொல்றது, என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு பிறந்த ஒரு பர்சனை பத்தி நான் இப்ப பேச போறேன். அவங்க பேர் வந்து ஃபரினா ஷெரீன். அவங்க வந்து எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போவாங்க. அவங்களோட எய்ம் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர். நான் வந்து கேள்விப்பட்டேன். ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு நல்ல ஃபேஷன் டிசைனர் ஆக எங்களோட வாழ்த்துக்கள். தம்பியை வந்து மறந்துடாம தம்பிக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுங்கக்கா. ஆல் தி பெஸ்ட்க்கா. மனோக்கா வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டடியில தான் பேச ஆரம்பிச்சேன். அடுத்து வந்து மனோக்கா வந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். அண்ணா எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இனிமே உங்க பாட்டை மிஸ் பண்ணுவேன் நான். அண்ணா எப்ப பார்த்தாலும் ஹேரை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஹேர் செட் பண்ணனால அழகாவே இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். How do I tell you? ஹாய், நான் எங்க ஜிராஃபி மேனை பத்தி பேச போறேன். எங்களோட ஸ்கூல் ஜிராஃபி மேனை பத்தி பேச போறேன். எங்க ஜிராஃபி மேன் வந்து எப்பவுமே தனியா இருப்பாங்க, தனியாவே படிப்பாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் டயத்துல எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. தனியா சாஃப்டா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, எங்களோட நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க எக்ஸாம் டயத்துல. அதனால ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர். வந்து வீட்டுலதான் அவ தொல்லை தாங்க முடியல. இங்கேயும் வந்து அவ தொல்லை தான். டோனிகா என் சிஸ்டர் வந்து டெய்லியும் வந்து ஸ்டடீஸ்க்காண்டி அலாரம் வச்சு படிக்கிறதுக்கு இருந்திருப்பா. இப்போ அதை கொஞ்சம் மிஸ் பண்றேன். அவ இல்லைன்னா கொஞ்சம் நிறைய ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா எங்க அம்மாவும் நானும் மட்டும் தான் தனியா இருப்போம். தனியா பேசுவோம், சிரிப்போம் எல்லாம். டோனிகா இல்லாத பேச ரீப்ளேஸ் பண்ண மாதிரி. பட் கொஞ்சம் லைட்டா மிஸ் பண்ணுவேன், அவ்வளவாலாம் இல்லை. அவளோட எய்ம் வந்து டாக்டரு. எல்லாம் பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். மேல போய் டாக்டரா வந்து எல்லாம் ஓகேவா பர்ஃபெக்டா இருக்கணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பா, தப்பு செய்ய விட மாட்டா. அதுதான், ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் மை ஸ்வீட்டி சிஸ்டர். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. அபிதாக்கா ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. எப்பயுமே வந்து அமைதியா தான் பேசுவாங்க. எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு என்ன கேட்டாலும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்பவுமே கோவப்பட்டு பார்த்தது இல்ல, அமைதியாவே இருப்பாங்க. இருக்க இடமே தெரியாது. அதே மாதிரி அவங்க எல்லாமே படிக்கிற விதம், அவங்க ஹேண்ட் ரைட்டிங் மொத்தக்கொண்டு பிடிக்கும். அவங்க பென் பிடிக்கிற ஸ்டைலு, அது அப்புறம் அவங்க எழுதுறது அந்த பென் ஹேர்லதான் இருக்கும். ஆனா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். ட்ரை பண்ணிருக்கேன், வந்தது இல்ல. அவங்கள்ட்ட நிறைய கத்துக்கிட்டேன். சோ அபிதாக்கா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே.
நான் இப்போ வந்து எங்க ஏரியாவோட ட்ரெஸ் கடை ஓனரை பத்தி பேச போறேன். அவங்க வந்து எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, துருத்துருன்னே இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஹாப்பியா சிரிச்சு சிரிச்சு தான் பேசுவாங்க. அவங்க வந்து இன்னும் சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு நான் விரும்புறேன். எப்பவுமே ஹாப்பியா இருங்கன்னா சிரிச்சு சிரிச்சு பேசுங்க. ஹாப்பி ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ணா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸ்கூலோட இஎல், ஸ்டாண்டப் காமெடியன், நல்ல சீனியர். நான் இன்ஸ்பயர் ஆகி பார்த்த ஒரே சீனியர் பாலகுமாரன் மட்டும்தான். ஏன் இன்ஸ்பயர் ஆனேன்னா, அவனை மாதிரி ஒரு சீனியரா இருந்தாலே நம்ம கிட்ட நிறைய பவர் இருக்கும். இயலாய் அவன் எனக்கு நிறைய செஞ்சிருக்கேன், அதோட சீனியரா சிறப்பா நிறைய செஞ்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலை. கரிஷ்மா அக்கா நல்லா படிப்பாக, ஆனா அப்பப்போ ஒழுங்கா சாப்பிடாம உடம்பு சரியில்லைன்னு படுத்துருவாங்க. இனிமையாவது உடம்ப தேத்துங்கக்கா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இப்ப நம்ம பேச போறது பிங்கி அண்ணைய பத்தி. ஏன் பிங்கி பேர்லாம் வந்துச்சுன்னு தெரியாது, ஆனா நாங்க பிங்கின்னு கூப்பிடுவோம். பிங்கி அண்ணி வந்து ஒரு உள்ள பசங்க, எக்ஸாம்ல தூங்கிட்டே இருக்கான். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மிஸ் பிங்கி. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஸோ இந்த பேட்ச் பற்றி பேசணும்னா, they are close to my heart. See, எல்லா வருஷமும் I'll be saying they are close to my heart, close to my heart. But these students, நான் அவங்களை 10th ஸ்டடிட்டே இருக்கோம். அண்ட் தென் 11th மார்னிங் they used to come to school by morning 6 o'clock. அவங்க டீ போட்டு கொடுத்தாங்க எல்லாமே. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 3 years ஒரு க்ளோஸ் பாண்டிங் we were there, and they are sweet. Actually these are not 12th kids at all. They are to be honest, they are kindergarten kid. அப்படிதான் நான் அவங்க ட்ரீட் பண்ணுவேன். ரீசெண்டாக அது நேம் them as frauds as well, because அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னசென்ஸ்ல எது ஸ்டூடா பண்றோம், எது ஸ்வீட்டா, அதாவது எது பண்ணக்கூடாதே தெரியாது. அந்த அளவுக்கு they are innocent. So I wish you all the best. Okay, so overall I wish you all the best. Do well. சொசைட்டியில மிகப்பெரிய பேர் இருக்கணும், உலகத்தை நீங்க தான் ஆளணும். எப்பயுமே ஒரு மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா இருக்கேன். எப்போ யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் போடணும், ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும், நிறைய கற்றுக்கங்க. தி வேர்ல்ட் இஸ் ஓப்பன் டு யூ. எந்த விதமான தவறான பழக்கங்களுக்கும் போகக்கூடாது. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.